வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சுதந்திர தினம். காஷ்மீரில் 750 மீட்டர் நீளமுள்ள மூவர்ண கொடி பேரணி. டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக IAS அதிகாரி SK பிரபாகர் நியமனம். தமிழக அரசு அறிவிப்பு. 525 கோடி ரூபாய் மோசடி வழக்கு. தேவநாதனிடம் 8 மணி நேரம் விசாரணை. 3 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்வு. தமிழக அரசு அரசாணை. சுதந்திர தின விடுமுறை. சென்னையிலிருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இளநிலை மருத்துவ கலந்தாய்வு இன்று தொடக்கம். மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சுதந்திர தினத்தையொட்டி காஷ்மீரில் 750 மீட்டர் நீளமுள்ள மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. நாடு முழுவதும் நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் மூவர்ண கொடி பேரணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் ஜீனப் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள உலகத்தின் உயரிய ரயில்வே பாலத்தின் மீது 750 மீட்டர் நீளமுள்ள மூவர்ண கொடியை தலைக்கு மேலே சுமந்தபடி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது அவர்கள் வந்தே மாதரம் மற்றும் பாரத் மாதா கி ஜெய் என கோஷங்களை எழுப்பினர். பேரணியில் போலீசார் பலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ரூபாய் 525 கோடி மோசடி வழக்கில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதனிடம் 8 மணி நேரம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதன் தலைவரும் தனியார் தொலைக்காட்சி உரிமையாளருமான தேவநாதன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலீட்டாளர்களிடம் பணம் பெற்று மோசடி வழக்கில் தேவநாதன், குணசீலன், மகிமைநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அசோக் நகர் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தேவநாதனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தேவநாதன் உட்பட 3 பேரும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டான்பிட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுகின்றனர். புதுக்கோட்டையில் பதுங்கியிருந்த தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நேற்று கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினம் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி இன்று சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் தினமும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 470 பேருந்துகளும், நாளை மறுநாள் மற்றும் சனிக்கிழமை 365 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 70 பேருந்துகளும், நாளை மறுநாள் மற்றும் சனிக்கிழமை 65 பேருந்துகளும் என மொத்தம் 1190 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது என மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவித்துள்ளது. அதன்படி அகில இந்திய இடங்களுக்கு இன்று முதல் 23ஆம் தேதி வரை முதல் சுற்று மருத்துவ கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அகில இந்திய இடங்களுக்கு 2ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 5 முதல் 13ஆம் தேதி வரையும், 3ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரையும் நடைபெறுகிறது. மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னை பார்த்து அஞ்சுவதால் தான் திமுக அரசு என் மீது 2வது முறையாக குண்டர் சட்டம் போட்டுள்ளது என்று யூடியூபர் சவுக்கு சங்கர் ஆவேசமாக கூறியுள்ளார். முத்துராமலிங்க தேவர் பற்றி அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மீண்டும் கோவை நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், என்னை பார்த்து அஞ்சும் அளவுக்கு திமுக அரசு இருக்கிறது, அதனால்தான் என் மீது 2வது முறையாக குண்டர் சட்டம் போடப்பட்டது என்றார். ஸ்ரீவைகுண்டத்தில் கூட்டுறவு பணியாளர் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியாளர் சிக்கன நாணய சங்கத்தில் ஸ்ரீதரன் என்பவர் செயலாளராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு ஒரு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் வங்கியில் பணியாற்றி வந்த மற்றவர்கள் மதிய உணவிற்காக ஸ்ரீதரனை மட்டும் தனியாக வங்கியில் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். அப்போது வங்கியில் பேட்டரி வெடித்துவிட்டதாக அவர் மனைவிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் வங்கியில் அருகில் இருந்தவர்களுக்கு வங்கிக்குள் வெடிசத்தம் கேட்டுள்ளது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது வங்கி தாளிடப்பட்டு புகைமூட்டமாக இருந்துள்ளது. பின்னர் வங்கியின் கண்ணாடி கதவுகளை உடைத்து உள்ளே சென்று அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையில் தீ விபத்து காரணமாக வங்கியில் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இது குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வங்கியில் இருந்து ஒரு பாட்டில் பெட்ரோலும் அதன் அருகே தீப்பெட்டியையும் போலீசார் கைப்பற்றினர். மேலும் வங்கி ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் வங்கிக்கு அதிகாரிகள் ஆடிட்டிங் செய்ய வருகை தர இருந்ததாக கூறினார். எனவே இவர் தீ விபத்தில் இறந்தாரா அல்லது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டியலின மக்கள் எந்த அளவு அரசு பணிகளில் நிரப்பப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த 14 வருடங்களாக தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த மக்களும் அரசு உயர் வேலைகளுக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றும் அருந்ததியர்களுக்கு வழங்கிய உள் இடஒதுக்கீட்டால் இந்த இரு பிரிவினருக்கும் பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசியல் கட்சிகள் இயந்திரத்தனமாக உள் இடஒதுக்கீடு ஆதரிப்பதாக கூறுவது வரட்டுத்தனமான சமூக நீதி என்றும் தேவேந்திர குல வேளாளர்களின் உரிமை சட்ட ரீதியாக பறிக்கப்பட்டுள்ளதற்காக புதிய தமிழகம் கட்சி போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்த அவர், திருமாவளவன் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுத்திருந்தால் பட்டியலின மக்களுக்கு பெரிய தவறு நடந்திருக்காது என்றார். நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தேன். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் மாநில அரசுக்கு அது அதிகாரம் இருக்குது பிரிச்சுக்கிறது. நான் 2 விதத்தில் அதை எப்போஸ் பண்ணேன். இன்றையவர்களும் சட்டத்தில் ஷெட்யூல் காஸ்ட் கூடிய பட்டியலில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த மாற்றத்தை மத்திய அரசு தான் சட்ட ரீதியாக செய்ய முடியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதுபோல் கைதூக்கி விடுவதற்காக அவர்கள் இடஒதுக்கீடுகளை பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அங்கே மாயாவதி அவர்கள், அதே போல் குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்கள் சிராக் பாஸ்வான் உட்பட பலரும் நாங்கள் அது மறுபரிசீலனைக்கு விண்ணப்பிக்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடியவங்க, இந்த நாட்டில் பட்டியல் பிரிவில் இவ்வளோ பெரிய சமுதாயங்கள் இருக்குது. அந்த சமுதாயத்தை ஓட்டு வாங்குறீங்களே, ஒரு சமுதாயத்துக்கு 18%, அதாவது 76 சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு மட்டும் எடுத்து கொடுக்கறது எந்த நியாயம்? விழுப்புரத்தில் அரசு பள்ளியில் ஏற்றி வைத்த தேசிய கொடிக்கம்பத்தை உடைத்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த ரசமுத்திரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தொடக்க பள்ளியில் இந்திய சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளியின் வாயிலில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இருந்தது. இந்நிலையில் தேசிய கொடி கம்பத்தை மர்ம நபர்கள் சென்று உடைத்துள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பள்ளி தலைமை ஆசிரியர் சேகர் உடனடியாக கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேசிய கொடி கம்பத்தை உடைத்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் அருகே நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் சார்பில் LPF மாநில பேரவை செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரியும், விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் AITUC மாதேஷ், ஓட்டுநர் செயலாளர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புவனகிரி அருகே முத்துமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றி காப்பு கட்டத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு விழாக்கள், பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் கடை வீதிகளில் உலா வந்து மேள தாளங்கள் முழங்க பூக்குளில் இறங்கினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரியில் வருகிற 15ஆம் தேதி நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற உள்ளது. இதனையொட்டி சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சாலை முன்பு நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து வீரர்கள் பலர் கலந்து கொண்டு வீர நடை போட்டு சென்றனர். கள்ளக்குறிச்சி அருகே அறுவடைக்கு தயாரான 2 ஏக்கர் நெல் பயிர் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி இளையா பிள்ளை. இவர் தனது விவசாய நிலத்தில் 2 ஏக்கர் நெற்பயிர் மற்றும் 2 ஏக்கர் கள்ளுக்கு மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்தார். பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் திடீரென பெய்த கனமழையால் நெற்பயிர் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது. அதேபோல் அவர் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளமும் தண்ணீரில் அழுகியதால் விவசாயி வேதனை அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பயிர்களை துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த எடச்சித்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயந்தி. இவர் தனது 2 ஆண் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அவர் அளித்த மனுவில் தனது கணவர் ஏழுமலை என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் உள்ள நஜ்ரான் என்னும் இடத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தோட்ட வேலை பணிக்கு சென்றார் என்றும், இதனையடுத்து கடந்த 9ஆம் தேதி ஏழுமலை இறந்துவிட்டார் என அவருடன் பணியாற்றிய சிலர் தன்னை தொடர்பு கொண்டு தெரிவித்த நிலையில் அவருக்கு என்ன ஆனது, எதனால் உயிரிழந்தார் என்பது கூட அறியாமல் உள்ளதாகவும், எனவே தனது கணவரின் உடலை மீட்டு தாயகம் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் வீட்டுக்காரர் குடும்ப கஷ்டத்துக்காக சவுதிக்கு போனார். அவர் போய் 2 வருஷம் ஆகுது. போன இடத்துல அவருக்கு இறந்துட்டாங்க. நைட்டு வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது. எங்கள் வீட்டுக்காரர் உடலை எப்படியாச்சும் வீட்டுக்காரர் மத்திய அரசு, மாநில அரசு, எங்கள் மாமியார் மாமனார் ஹார்ட் பேஷண்ட், 2 பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு எதுவும் தெரியல. எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரர் மீட்டு தரணும். தூத்துக்குடியில் சரமாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத கொடை விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சரமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தையொட்டி கொடை விழாவில் கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சரமாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாரதனைகளும் செய்யப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நாளாக பக்தர்கள் 108 பால் குடத்தை கோவில் இருந்து வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்து எழுச்சி பேரவை சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனுக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள் கொல்லப்படுவதை தடுக்கும் விதமாக இந்து எழுச்சி பேரவை சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மனுக்கள் வழங்கப்பட்டது. அப்போது மனு அளித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய இந்து எழுச்சி பேரவை தலைவர் பல சந்தோஷ்குமார், இந்த மனுக்கள் மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மூலம் மத்திய அரசுக்கு மனுக்களை இந்து எழுச்சி பேரவை சார்பாக வழங்கப்படுவதாக கூறினார். தமிழகம் தழுவி இந்து எழுச்சி பேரவை சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியரகத்திலும் இந்த கோரிக்கை மனுவானது அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் உள்ளபடியே வங்கதேசத்திலே அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்களுடைய உயிரும் உடமையும் பறிக்கப்பட்டு அவர்கள் அங்கே சொந்த நாட்டிலே கூட மடிந்து கொடுக்கக்கூடிய சூழல் அமைந்து கொண்டிருக்கின்றது. மனிதநேயமற்ற ஒரு சூழலை வங்கதேசத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் உள்ளபடியே மத்திய அரசானது உடனடியாக இதற்கு தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவது கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்துவாக நிச்சயமாக வங்கதேசத்திலே இந்த இந்துக்களுக்கான அநீதி தொடருமே என்று சொன்னால் தேசம் தழுவி மிகப்பெரிய அறப்போராட்டங்களையும் ஒரு கிளர்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்துவதற்கு இந்து இயக்கங்களாகிய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தூத்துக்குடியில் கடற்கரை பகுதியில் இருந்து புகையிலை பண்டல்களை கடத்தி சென்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் இனிகோ நகர் கடற்கரையில் இருந்து நாட்டு படகில் சுமார் 2 டன் எடை கொண்ட புகையிலை பண்டல்களை இலங்கைக்கு கடத்திச் சென்றபோது இலங்கை கல்வெட்டி கடல் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படையினர் ஜேசுராஜ், வீராங்பட்டு, ராஜீவ் ஆகிய 3 கைது செய்து கல்வெட்டி கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாட்டு படகில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பண்டல்களை சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்து பின் கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் கடத்தல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புவனகிரி வெள்ளாற்றில் தடுப்பணை கட்ட வலியுறுத்தி அடையாள கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் வெள்ளாற்று தடுப்பணை கட்ட வலியுறுத்தி வர்த்தக சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வெள்ளாறு சேலத்தில் இருந்து கம்மாபுரம், சேத்தியாத்தோப்பு, புவனகிரி வழியாக பரங்கிப்பேட்டை கடலில் கலக்கிறது. இதில் கடலில் இருந்து உப்பு தண்ணீர் ஏறுவதால் பொதுமக்கள் தடுப்பணை கட்ட வலியுறுத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தினம். காஷ்மீரில் 750 மீட்டர் நீளமுள்ள மூவர்ண கொடி பேரணி. டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக IAS அதிகாரி SK பிரபாகர் நியமனம். தமிழக அரசு அறிவிப்பு. 525 கோடி ரூபாய் மோசடி வழக்கு. தேவநாதனிடம் 8 மணி நேரம் விசாரணை. 3 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்வு. தமிழக அரசு அரசாணை. சுதந்திர தின விடுமுறை. சென்னையிலிருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இளநிலை மருத்துவ கலந்தாய்வு இன்று தொடக்கம். மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.